அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு. இந்த துறவரம்னா உலக வாழ்க்கையில உள்ள இன்பங்களை துறந்து, செல்வம், அதே மாதிரி திருமணம், குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் துறந்து ஒரு தனிமையிலையோ அல்லது ஒரு துறவரமாக உள்ள சமூகத்தோடு சேர்ந்து ஒரு ஆன்மீக தியாகத்தை மேற்கொள்வது தான் துறவரம். மனித சமூக துறவரத்துல ஆன்மீகத்தின் உச்சத்தில் அடைகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலும் உச்சத்தை அடைவதில்லை. அதுல அந்த துறவரத்தால பாதிப்புகள் தான் அதிகமா இருக்கிறது. யதார்த்தமா நீங்க பாருங்க, மனிதண்ட இயற்கை தன்மைக்கும் உணர்ச்சிகளுக்கும் தனது இச்சை உணர்வுகளுக்கும் மாற்றமாகத்தான் இந்த துறவரம் இந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்குது. இதுல யாரும் என்னென்ன காரணம்னு சொல்லி பார்த்தால், குடும்ப உறவுகள் சிதைக்கப்படுகிறாங்க. ஏன்னா அப்படி துறவரம் ஆயிட்டுன்னா இந்த சமூகத்தோட இருக்க மாட்டாரு. அவருடைய பொறுப்புகள், அவர் ஒரு மனிதனா இருக்கும்போது அவரால் செய்யக்கூடிய கடமைகள், பொறுப்புகள் புறக்கணிக்கப்படுதன. அதே மாதிரி அவருக்கு ஒரு அன்பு, ஒரு ஆதரவு, அவருக்குள்ள அந்த எல்லாமே அவருக்கு கிடைக்காம போகுது, இயற்கையாக கிடைக்காம போகுது. அந்த துறவரத்தில் உள்ளவங்க உளவியலாக ஸ்ட்ரெஸ்ஸா பாதிக்கப்படுகிறார்கள்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இவர்கள சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, சிறுவர்கள், பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கிறதாக ஆய்வு அறிக்கையிலும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஆங்காங்க கேள்விப்படுவீங்க, துறவரத்தில் உள்ளவங்கனால பெரிய ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கிறதாக ஆங்காங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா பிறப்பு வீதம் குறையிறது. இந்த ஒரு துறவரமா இருந்தா அடுத்த பிறப்புகள் இல்லாமல் போகுது. மனித வளம், உலகத்தில் உள்ள மனித வளம் குறைக்கப்படுகிறது. அதே மாதிரி வயோதிபர்கள் அதிகரிக்கப்படுகிறாங்க. அதே மாதிரி உலகத்தில் உள்ள புதிய புதிய கண்டுபிடிப்புகள், ஏன்னா சிந்தனை இல்லையே, அவர் ஒரு ஓரத்தை ஆன்மீகங்கிற பேர்ல உலகத்தை விட்டு போகும்போது அவரால் உள்ள கண்டுபிடிப்புகள் இல்லாமல் போகுது. பொருளாதார வளர்ச்சி குறைவு. அதே மாதிரி சிந்தனை, அவங்களோட அறிவு சிந்தனை முடக்கப்பட்டிருக்குது, ஏன்னா அவருக்கு தேவையே இல்லையே. அதே மாதிரி இவர்களால வயோதிபர்கள் ஆதரவற்ற நிலையில இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாமே துறவரத்தில் இருக்கும்போது அவங்கள பார்க்கறதுக்கு யாரும் இல்லாம ஒரு அனாதைகளாக இருக்கிறத நாங்க என்ன செய்யறோம், இந்த துறவர சமூகத்தை நாங்க பார்க்கிறோம். எல்லாமே ஒரு ஆன்மீக தான் ஆன்மீக தடையிறதுக்காகத்தான் இவ்வளவு பாதிப்புகளும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் ஒரு அழகான ஒரு வேறுபாடு சொல்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல 57வது அத்தியாயம் 27வது வசனத்துல சொல்றான், வேதக்காரர்கள் அவர் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் தாங்களே துறவரத்தை உருவாக்கி கொண்டார்கள், நாங்கள் அதை விதியாக்கவில்லை, அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை நாடியே இப்படி செய்தார்கள். ஏன்னா இறைவன், வேதக்காரர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா துறவரத்தால இறைவனை நெருங்க முடியும், இறைவன் கட்டளை கட்டுப்பட முடியும், அவங்களே தான் ஏற்படுத்திக்கிட்டாங்க ஒழிஞ்சு இறைவன் கட்டளை இல்லைன்னு சொல்லி இறைவன் மறுக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்களுடைய தோழர்கள் என்ன செய்யறாங்க, இவருடைய நபி எப்படி அவருடைய அமல் செய்யறான்னு சொல்லி பார்க்க போறாங்க. அப்ப அவருடைய அமலையும் இவங்க செய்யக்கூடிய அவரை பார்க்கக்கூடிய ஒரு 3 பேர் போயிட்டு பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதுல என்ன செய்யறாங்க, இவங்களோட ரொம்ப குறைவா இருக்கிறத பார்த்துட்டு இவங்களே ஒரு 3 முடிவுகள் எடுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் தொழ போறேன், தூங்குறது இல்ல, தொடர்ந்து 20 நேரங்கள் தொழ போறேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, காலம்பெல்லாக நான் நோன்பு பிடிக்க போறேன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு என்னது, நான் பெண்களை விட்டு, திருமண வாழ்க்கையை விட்டு என்ன செய்யறேன், நான் தூரமாக போறேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க. இப்படி இவருடைய அமலுக்கு குறைய ஏற்பட்டு இவங்க அடைய பாக்குறாங்க, அல்லாஹ்வை நெருங்க பாக்குறாங்க, உச்சத்தை இறையோட கட்டளை கட்டுப்படுறாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லும் போது அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களை விட நான் அல்லாஹ்வை இறைவனை அஞ்சக்கூடியவனா இருக்கிறேன். அதுல நான் என்ன செய்யறேன், நான் நோன்பை நோட்கிறேன், அதே மாதிரி நோன்பை விடையும் செய்கிறேன், அதே மாதிரி என்ன செய்யறேன், இரவு நேரங்களை இறைவனை தொழவும் செய்கிறேன், நித்திரையும் கொள்கிற, உறங்கையும் செய்கிறேன், நானும் திருமணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, யார் எனது வழிமுறையை விடுறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லி அந்த 3 தோழர்களுக்கும் என்ன செய்யறாங்க, எச்சரிக்கைடுறாங்க. என்னன்னு, மார்க்கம் ஒரு அழகான ஒரு முறையை காட்டியிருக்குது, நீங்களே உங்களோட ஆன்மீகத்தின் பேரில் உங்களுக்கு அளவை நீங்க கூட்டிக்கிட்டீங்கன்னா இது மார்க்கம், இது வழிமுறை இல்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது, ஒரு என்ன செய்யணும், ஒவ்வொரு ஹக்குகள் இருக்குது, உரிமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன் உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குது, உனது கண்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்குது,
அதே மாதிரி உண்டை நீ திருமணம் முடிச்சேனா உண்ட மனைவிக்கு செய்யக்கூடிய ஹக்கு இருக்குது, உண்ட உணர்வுகளுக்கு செய்யக்கூடிய ஹக்கு இருக்குதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அழகான இறைவன் அனுமதிச்ச முறையில தன் மனைவியோட இல்லற செய்யறதை இஸ்லாம் என்ன செய்யல, தடுக்கல. அது ஒரு நன்மையை பார்க்குது. பாவமான அறாமான காரியங்கள், விளக்கப்பட்ட காரியங்களை தான் இஸ்லாம் என்ன செய்யுது, தடை செய்யுது. அதே மாதிரி நபி தோழர்கள்ல என்ன செய்யறாங்க, இந்த இவங்க பாக்குறாங்க இறைவன்ட நெருங்குவதற்காக என்ன செய்யறாங்க, அவங்க ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நாங்க ஆண்மை நீக்கம் செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்கிறான், தடை கேட்கிறான், ஆண்மை நீக்கம் செஞ்சு கொள்ளட்டான்னு சொல்லி. ஏன்னா விரைப்பு தன்மையை வந்தால் அப்ப நாங்க கல்யாணம் கட்ட தேவையில்ல, நாங்க எந்த நேரம் இறை பக்கமே இருக்கலாம்னு சொல்லி அவங்க கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கிறாங்க. ஏன்னா அது மார்க்கத்தின ஒரு முறையா இருந்தா அதை ஆதரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மனித சமூகத்தை நீங்க பாருங்க, அவன் மனித சமூகம் வந்து ஒரு சமூக பிராணி. ஒரு எல்லாமே என்ன செய்ய, மனித சமூகத்தோட உறவுகளோட தொடர்ந்து என்ன செஞ்ச வந்துகிட்டு தான் இருப்பான். அவனை பாருங்க எப்படி வாழ்றான், மக்களை வந்து வாழ்க்கை எப்படி இருக்குது, அவனுக்குள்ள ஒரு வாழ்க்கையோட பிணைப்பாக பொறுமை, அதே மாதிரி பொறாமை, பேராசை, மனோச்செல்லாம் விட்டு ஒரு யதார்த்தமான சமூகத்தோட வாழ்ந்து தான் அவன் அதை சரியா கட்டுப்படுத்தி வாழ முடியும். முடிஞ்சு இதை விட்டு துறவரத்தால இதை அடைய முடியாது, இது மார்க்கம் இல்லைன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. இது என்ன செய்யுது, இஸ்லாமிய மார்க்க பொறுத்தளவுல துறவரத்தை வந்து இஸ்லாமிய மார்க்கம் ஆதரிக்கையும் இல்லை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளும் என்ன செய்யல, இதை வந்து ஆதரவாக இதற்கு சரிப்படுத்தையும் நபிகள் நாயகம் எங்களுக்கு கூறல. நீங்க கேட்பீங்க விதிவிலக்கு, சில பேர் கேட்பீங்க, சில இயற்கையாகவே அவர்களுக்கு சோதனையாக அந்த ஆண்மைங்கிறது ஒரு ஆண்ட உள்ள அந்த அவருடைய இல்லற வாழ்க்கைக்கு தன் மனைவிக்கு செய்யக்கூடிய விஷயத்துல அவர் குறைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விதிவிலக்கா ஒரு சோதனை தரப்பட்டிருக்கலாம், மருத்துவ மூலியமாக சரிபடாத முடியாத அளவுக்கு என்ன செய்யலாம், அவருடைய வாழ்க்கையில ஏற்படலாம் மனிதனுங்கிற அடிப்படையில. இவர்களுக்கு விதிவிலக்கு இஸ்லாம் வச்சிருக்குது. அவர் திருமணம் முடிச்சா அவரோட மனைவிக்கு செய்யற அக்கா என்ன செய்ய மாட்டாரு. அதனால இறைவனை நெருங்குவதற்கு, இறைவனை அவனை சந்திப்பதற்கு, இறைநேசம் பெறுவதற்கு துறவரத்தால இயற்கை மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை. இயற்கை மார்க்கம் எல்லாமே கடமை, மனித சமூகத்தோட வாழ்ந்து அதை எப்படி இறைவன் அதை அனுமதிச்சதான் அதை முறையாக அதை அணுக வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுறான். துறவரத்தை இஸ்லாம் எப்போதும் ஆதரிக்கவில்லை என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக.